வெல்கம் டு டே 4 இன் மூணார். இன்றைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னு என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் பரவாயில்ல, அப்பப்போ சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் இன்னும் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். போகிறப்போ என்னென்ன பிளேஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், இன்றைக்கி டே 4 நம்ம அப்படியே கிளம்புறோம். இப்போது ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போலாம் பார்க்காத பிளேஸ் வராது. ஐயா இதுல ட்ரக்கிங்யா ரூம் செக் அவுட் பண்ணிட்டு 10 ரூபா வாங்கிட்டோம். சரி மேகி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில் வந்து இன்டீரியர் வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால நான் இவரோட ஷாப் மூணார்லேருந்து மறையூர் போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்கு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஷாப்பை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார். நீங்கள் யாராச்சும் அந்த வழியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அந்த 4 டேஸுமே நான் வந்து மேகி சாப்பிட்டது தாங்க அதிகம். பிகாஸ் அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பட் இவர் செஞ்சு கொடுத்தது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா மறக்காமல் எக் மேகி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வரப்போ வந்து அப்படியே காண பீஸ் இங்கே எனக்கு தெரியும் வெயிட் வச்சுட்டு வராது. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. Of course I will accept. அந்த இது அந்த கைட்டு ஸோ நம்ம மேகி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பு. நல்ல சூடாக இருக்குது. பறக்கிறதுக்கு மேகி வர வரைக்கும் வாயில் புகை விட்டு விளாண்டுட்டு இருந்தேன். புகை வந்து அந்த ரவுண்டாக வரும்ல சர்க்கிள் மாதிரி, அது வருமா அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் எனக்கு வரல. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நமக்கான மேகியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து போகலாம். நம்ம இப்போ லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ அப்படியே உள்ளே போகலாம். ஒரு பர்சனுக்கு டிக்கெட் ரேட் வந்து 50 rupees போட்டிருக்காங்க. டைமிங் வந்து 8:30 AM to 4 PM வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் மறையூர் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கோட எரவிக்குளம் ஸ்ட்ரீமோட பார்ட் ஆஃப் த ஃபால்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உடுமலைப்பேட் வழியாக மூணார் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்கும். மூணாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டைரக்ஷன்லேயுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ் வந்து அவ்வளோவா இருக்குது. எனக்கு வந்து டைம் வந்து அவ்வளோவா பத்தலை எல்லா பிளேஸஸும் வந்து விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸஸுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம போயிருந்தது வந்து ஒரு கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அப்படின்றனால பெருசாக கூட்டம் எதுவும் வந்து அன்றைக்கி வரல. இதே வந்துட்டு ஒரு 10:30 11 பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட்டம் அதிகமாகவே வந்து இங்கே இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ வாட்டர் ஃபாலோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதே நீங்கள் வந்து ரெய்னி சீசன்லலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு கயிறு போட்டிருக்காங்கல்ல, அதை தாண்டியுமே வந்து உங்களுக்கு பெரிய ஃபால் இருக்கும். அண்ட் இங்கே நாங்கள் ஒரு 30 to 40 minutesக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். இது எல்லாமே சாண்டல்வுட் ட்ரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே வந்து போர்டு வச்சுருந்தாங்க சாண்டல்வுட் ஏரியா, சாண்டல்வுட் ட்ரீ ஏரியா
சாண்டல்வுட் ரிசர்வ் ட்ரீ ஏரியா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இருக்கும் போல. இதுக்குள்ளே போகலாம் வந்து பெர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியலை. பெர்மிஷன் இருந்தால் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி டைமும் இல்லை. டைம் இருந்துச்சுன்னா கூட யாரையாச்சும் பெர்மிஷன் கேட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே இருக்க எல்லாமே வந்து ரெட் சாண்டல்வுட் ட்ரீஸ். அதுவும் ரெட் சாண்டல்வுட். ரெட் சாண்டல்வுட். ரெட் சாண்டல்வுட் தான் செஞ்சாந்தானோ? அங்கே அப்படி தான் போட்டிருக்கு ரெட் சாண்டல்வுட்னு. ஆமாம். இல்லாட்டி நம்ம திரும்பி வரப்போ பார்ப்போம். திரும்பி இந்த வழியில் வர மாட்டோம், வேறு ரூட் காட்டு. அப்படியா? சரி, ஓகே. வீடியோ இருக்குது என்கிட்ட, பார்ப்போம். வீடியோ இருக்குது, ஆனால் ரெட் சாண்டல்வுட்னு தான் போட்டிருந்துச்சாங்க. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடித்ததும் இப்போ நம்ம காந்தலூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறோம். இப்போ வர நம்ம ரீல்ஸில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இரைச்சல்பாரா வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்திருக்கோம். இந்த இரைச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோயில்காடு அப்படின்ற ஒரு ஊரில் காந்தலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து அப்ஸ்ட்ரீம் ஆஃப் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. நான் இந்த இரைச்சல்பாராவோட வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமாக வந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பைக்கை கொண்டு போய் அங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளோட பைக்கில் வந்து லக்கேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை கட்டுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. திருப்பி அங்கே கொண்டு போய் அதை வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு அந்த டைமில் தோணலை. ஸோ அதனால் நான் வந்து அங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே அங்கேயும் வந்து ஒரு சூடாக மேகி சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து நான் மூணாரில் எடுத்த பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமை வந்து செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் அதில் தான் வந்து ரீல்ஸ்லாம் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த மூணாரோட 3 nights 4 days ட்ரிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆகுது. இதுதான் நம்மளோட ஃபைனல் வீடியோ. நீங்கள் நம்மளோட பார்ட் 1 மூணார் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. See you all in the next video. Bye bye.